நகை வாங்கும்போது சேல்ஸ்மேன் பேசுகிற பேச்சுக்கு மட்டுமே கவனம் கொடுத்துடாதீங்க. கணக்கு தான் ரொம்ப முக்கியம். கோல்டு ஜுவல்லரி வாங்கும்போது டிசைன் பார்த்து எமோஷனல் ஆயிடாதீங்க. சேல்ஸ்மேன் டாக் அவர் பேசுகிறத கேட்டு இம்ப்ரெஸும் ஆயிடாதீங்க. சேல்ஸ்மேன் என்ன சொல்லுவார்? இன்னைக்கு தான் ஆஃபர் இருக்குது, லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது, இது ஒன்று தான் ரேர் பீஸு, இந்த டிசைன் மட்டும்தான் ஸ்பெஷல் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஸ்டாக் கொடுப்பார். அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்க. கணக்கு மட்டும்தான் பேசும். கணக்கு போடுங்க. டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, கோல்டு வெயிட் எவ்வளவு, இன்னைக்கு ரேட் எவ்வளவு, மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு கணக்கு போடணும். 10 கிராம் நகை இன்னைக்கு ரேட்டு 9,000 ரூபா, கிராம்னா 90,000 வருது. மேக்கிங் சார்ஜ் ஒரு 15% 13,500 ரூபா, ஜிஎஸ்டி ஒன்று 3% 3,105 ரூபா, டோட்டலாக 1,06,605 ரூபா வருது. அப்போ ரீசேல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? மேக்கிங் சார்ஜ் ரிட்டர்ன் வராது, வேஸ்டேஜ் நமக்கு ரிட்டர்ன் வராது. அப்போ ஒரு 85,000 88,000 தான் மதிப்பு. அப்போ ஒரு 18,000 20,000 கேப் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? மேக்கிங் சார்ஜ் அப்போ குறைச்சி அப்போ தான் நீங்கள் பேசணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் ஸ்மார்ட்டு. தெரியாமல் வாங்கினீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நம்பர்ஸ் தான் பேசும், சேல்ஸ்மேனு கிடையாது. ஸ்மார்ட் பையர்ஸ் எல்லாரும் அழகாக மட்டும் பார்க்க மாட்டாங்க, வேல்யூவையும் பார்த்து தான் வாங்குவாங்க. சேல்ஸ்மேன் பேச்சில் மயங்கிடாதீங்க. செய்குலி சேதாரத்தை குறைங்க. குபேரயோகம் பயிற்சியில் கலந்துக்கிட்டு 1 ரூபா கூட மிஸ் ஆகாமல் எப்படி வேஸ்ட் இல்லாமல் தங்கம்